ஜிஎஸ்டிஆர் 1 டேபிள் 13ல் டாக்குமெண்ட் இஷ்யூட் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு வந்து மேண்டேட்ரியா? இன்கேஸ் அந்த ஃபீல்டை அப்டேட் பண்ணாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் என்ன லீகல் கான்சிக்வன்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெயினாக வந்து இந்த டேபிள் 13ல் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடோட டீட்டெயில் வந்து கேட்பாங்க. கரண்ட் மந்த் வந்து ஓப்பனிங், க்ளோசிங், எவ்வளோ நம்பர் கேன்சல் அப்படிங்கிற டீட்டெயில் சீக்வன்ஸ் வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். எவ்ரி மந்த் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது அப்டேட் பண்ணாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். பட் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகும். இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டாக்குமெண்ட் கண்ட்ரோல் தான். டேக்ஸ் பேயர் வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். சீக்வன்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ப்ரிவெண்ட் ஆன்டி மேனிப்புலேஷன், டாக்குமெண்ட் ரெக்கன்சிலேஷன், இது மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்காக வந்து இந்த டேபிள் 13ல் இன்புட் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இந்த டேபிள் 13ல் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டுக்கு சீக்வன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை, நம்மளோட டாக்ஸி இன்வாய்ஸோட B2B, B2C எக்ஸ்போர்ட்டு இங்கே டிக்ளேர் பண்ணணும். ரிவைசரி இன்வாய்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதோட சீக்வன்ஸு, டெபிட் நோட், கிரெடிட் நோட், ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர், டெலிவரி சலான், இதில் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது அப்ளிகபிளோ அந்த டிரான்சாக்ஷனோட டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் நம்பர், சீரியல் நம்பர் வந்து ஃப்ரம் டு, இன்கேஸ் கேன்சல்ட் இருந்தால் அதோட கவுண்ட்டையும் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆடிட் டைமில் வந்து இதை க்ளோஸராக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ஆர்டராக இருக்கணும், ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. இப்போ லீகல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது செப்பரேட்டாக வந்து ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து ரூல் 59 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல் 2017 தான் வந்து கவர் ஆகும். இன்கேஸ் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்க டைரெக்டாக வந்து செக்ஷன் 125 ஜென்ரல் பெனால்ட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபியூச்சரில் டிபார்ட்மெண்ட்டு இந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 125 பிரகாரம் வந்து பெனால்ட்டி வந்து லெவி பண்ணுவாங்க. ஜென்ரல் பெனால்ட்டி வந்து 25,000 ப்ளஸ் 25,000, டோட்டலாக வந்து 50,000 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரூலை 59 ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால. இந்த டேபிள் 13 ஃபில் பண்ணாமல் இருக்கிறதோட ப்ராக்டிக்கல் ரிஸ்க், நான் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிபார்ட்மெண்ட் நோட்டீஸு, ஆடிட்டு, ஐடிசி ரிஜெக்ஷனு, வேரியஸ் ப்ராப்ளம் ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ ப்ராப்பராக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை வந்து இந்த டேபிள் 13ல் டிக்ளேர் பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ERP சிஸ்டமில் ஒரு டிஜிட்டல் மேனரில் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிஸ்டம்லேயே தான் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து டிக்ளேர் பண்ணிடலாம். அதே மாதிரி கேன்சலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். மல்டி லொக்கேஷனில் உங்கள் பிஸ்னஸ் இருந்தால் கூட சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஃபைலிங் வெரிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்த வீடியோட சம்மரி பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் 13 வந்து மேண்டேட்ரி. இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்க 50,000 ரூபா வந்து பெனால்ட்டி வந்து டிபார்ட்மெண்ட் சார்ஜ் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஆடிட் டைமில் வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. இந்த சீக்வன்ஸுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான அப்டேட். இந்த டேபிள் 13 சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டேக்ஸ் அப்டேட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். Thank you.